ஹலோ, நான் டாக்டர் புவனேஸ்வரி. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு வந்து கருக்கலைப்பு, அதாவது மிஸ்கேரேஜ்னு சொல்கிறோம் இல்லையா, அது நடக்கிறத பார்க்குறோம். அண்ட் நிறைய பேருக்கு அது என்னென்னு புரிகிறதில்ல. 2-3 முறை ஆனதுக்கப்புறம் தான் டாக்டர்கிட்டே வராங்க. ஸோ அப்படி இருக்கும்போது அதை பற்றி நிறைய சந்தேகங்கள் நிறைய பேருக்கு இருக்குது. அதில் என்னென்னா முக்கியமாக என்னென்னா அது ஃபஸ்ட்டு மிஸ்கேரேஜ்னா என்னன்னு தெரிய மாட்டேங்குது. அண்ட் அதில் நிறைய டைப்ஸ் இருக்குது. இப்போ கன்சீவ் ஆகி டிலே ஆகிருக்குன்னா, உங்கள் சைக்கிள்ஸ் டிலே ஆகிட்டு ப்ரெக்னென்சி டெஸ்ட் வீட்டில் பாசிட்டிவாக இருக்குன்னா, அதுக்கப்புறம் வர எல்லா ப்ளீடிங்குமே நம்ம அபார்ஷன் ரிலேட்டடாக தான் எடுக்கிறோம். அதில் கம்ப்ளீட் அபார்ஷன் இருக்கலாம், ஸ்பான்டேனியஸ் அபார்ஷனாக இருக்கலாம், இன்கம்ப்ளீட்டாக இருக்கலாம். இது எல்லாமே ஸ்கேனை பொறுத்து ஒரு டாக்டர் ஸ்கேன் பண்ணதுக்கப்புறம் கம்ப்ளீட்டாக நீங்கள் ஹாஸ்பிட்டல் போகிறதுக்குள்ளாரே எல்லாமே வெளியில் யூட்ரஸில் ஸ்கேன் பார்க்கும்போது எதுவுமே தெரியலன்னா அது கம்ப்ளீட் அபார்ஷன்னு சொல்கிறோம். ஒரு சில பேருக்கு பார்த்திங்கன்னா கொஞ்சம் உள்ளே இருக்கும், ப்ளீடிங் வந்துகிட்டே இருக்கும். அந்த மாதிரி இருக்கிறது இன்கம்ப்ளீட் அபார்ஷன்னு சொல்கிறோம். அண்டு சில பேருக்கு இன்னெவிட்டபிள்னு சொல்கிறது, அது உங்களுக்கு என்ன சொல்கிறதுன்னா தடுக்க முடியாத அளவுக்கு அது ஒரு ஸ்டேஜில் இருக்கும். அது நம்ம ஆக போகிறோங்கிறது தெரியும், அது நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. அதுதான் இன்னெவிட்டபிள் அபார்ஷன். செப்டிக் அபார்ஷனுங்கிறது இன்னொரு டைப்பு. அதில் அன்குவாலிஃபைட் பீப்புளை வச்சுட்டோ, இல்லை ஆல்ரெடி சிவியராக உங்களுக்கு இன்ஃபெக்ஷன் இருந்தோ, இல்லை உங்களுக்கு எதாவது ஃபீவர் ரீசன்ஸ் இருந்து அதுக்கப்புறம் இந்த அபார்ஷன் ஆனாலும் உங்களுக்கு செப்டிக் அபார்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். அதில் உங்களோட கிட்னி, அதாவது லிவர், இதெல்லாமே அஃபெக்ட் ஆகலாம், பிரெயின் அஃபெக்ட் ஆகலாம், ப்ளீடிங் கண்ட்ரோல் எல்லாம் போயிட்டுருக்கலாம். ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது ஐசியூ ஃபெசிலிட்டி இருக்கிற ஹாஸ்பிட்டலில் தான் நீங்கள் போகணும். ஸோ அதை நீங்கள் கண்டிப்பாக கரெக்டாக நேரத்துக்கு போய் பார்த்துக்கிறது உங்களுக்கு ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதுக்கெல்லாம் காரணம் என்னென்னு பார்த்தோன்னா, சில பேருக்கு குரோமோசோமல் ஆர் ஜெனட்டிக் ப்ராப்ளம் பண்ணுறது, அதாவது மரபணுக்களால் வர ப்ராப்ளமாக இருக்கலாம். பிரச்சனைகள்னால ஒன்று கணவருக்கோ மனைவிக்கோ இருக்கலாம், இல்லை குடும்பத்தில் யாருக்காவது இருந்திருக்கலாம். அதுவோ இல்லை ஏஜ் லேட் ஆகி கன்சீவ் ஆகும்போது அதனால் குரோமோசோமல் ப்ராப்ளம்ஸ் வந்திருக்கலாம். இன்ஃபெக்ஷன்ஸ்லாம் இருக்கலாம். கர்ப்பப்பையில் பிறவை குறைபாடுனால இடம் குறைவாக இருக்கிறதுனாலோ, இல்லை செப்டம் அப்படிங்கிறதோ, இல்லை டபுளாவோ யூட்ரஸ் ரெண்டாக பிரியாமல் இருந்தாலோ, பிரிஞ்சு ரெண்டு தனித்தனியாக இருந்தாலோ, இந்த மாதிரி சில குறைபாடுகள்னால நடக்கலாம். சில பேருக்கு இன்ஃபெக்ஷன்ஸ்னால் நடக்கலாம். சில பேருக்கு எதிர்ப்பு நிறைய இருக்கும், ஆன்டிபாடிஸ் அதிகமாக இருக்கும். சில பேருக்கு ரத்தம் சீக்கிரமாக கட்டி ஆகிடும். அந்த மாதிரி கிளாட்டிங் டிஸார்டர்னு சொல்கிறது, அந்த மாதிரி ஏதாவது பிரச்சனை இருக்கலாம். அது எல்லாமே முக்கியமாக நம்ம பார்க்குறது 3 மாதத்துக்குள்ளே நடக்கிற அபார்ஷன்ஸ்க்கு எல்லாமே ஜெனட்டிக் ப்ராப்ளம் தான் அதிகமாக இருக்கிறத நம்ம பார்க்குறோம். இதுக்கு தான் அதனால தான் ஜெனட்டிக் கவுன்சிலிங் கண்டிப்பாக பண்ணி ஆகணும். அபார்ஷன் ஆன உடனே அடுத்து என்ன பண்ணணும்னா, கண்டிப்பாக 6 வாரத்துக்கு இந்த டெஸ்ட் எதுவுமே பண்ணக்கூடாது. 6 வாரத்துக்கு அப்புறம் தான் டெஸ்ட் பண்ணணும். ப்ரெக்னென்சி பிளானிங்கே பார்த்திங்கன்னா 3 மாதத்துலேருந்து 6 மாதத்துக்கு அப்புறம் தான் பிளான் பண்ணணும். இந்த இன்வெஸ்டிகேஷன் எதுக்கு உங்களுக்கு எது தேவையோ அதுக்குரிய ரத்த பரிசோதனையும் ஜெனட்டிக் டெஸ்ட்டும் பண்ணிவிட்டு டாக்டர் கன்சல்ட் பண்ணணும். பண்ணிவிட்டு ட்ரீட்மெண்ட்ஸ் கர்ப்பப்பையில் ஏதாவது குறைபாடோடு இருக்குன்னா நம்ம லாப்ரோஸ்கோபி மூலமாகவோ ஹிஸ்ட்ரோஸ்கோபி மூலம் கரெக்ட் பண்ணிக்கணும். இன்ஃபெக்ஷன்ஸ் ட்ரீட் பண்ணணும். வேக்சின் ஏதாவது தடுப்பு ஏதாவது போட முடியும்னா தடுப்பூசி போட்டிருக்கணும். அந்த ஜெனட்டிக்கில் ப்ராப்ளம் இருக்குன்னா இதுக்கு நார்மலாக கன்சீவ் ஆகாமல் நம்ம ஐவிஎஃப் மூலமாக ஜெனட்டிக் ப்ராப்ளம் இல்லாத குழந்தைய பார்த்து வச்சுக்க முடியும். சில பேருக்கு எந்த ரீசனுமே இல்லாமல் போயிடுச்சுன்னாலும் நம்ம அதுக்குரிய சப்போர்ட் எல்லாம் கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்கணும். ஸோ இந்த மாதிரி நிறைய காரணங்கள் இருக்கிற மாதிரி ட்ரீட்மெண்ட்ஸும் நிறைய இருக்குது. பட் எல்லாமே கரெக்டாக நம்ம டாக்டர் அணுகிட்டு அவங்க பார்த்து நம்ம செஞ்சுட்டோன்னா கண்டிப்பாக அடுத்த மிஸ்கேரேஜை தடுக்க முடியும். என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ்லேயே நிறைய பேருக்கு ஈவன் 5-6 அபார்ஷனுக்கு அப்புறமா பார்த்துருக்கோம். நிறைய பேர் கம்ப்ளீட்டாக செப்டம் இருந்து கரெக்ட் பண்ணி நல்ல ஹெல்த்தியாக டெலிவரி ஆனதை பார்த்துருக்கேன். சில பேர் கரெக்டாக ஜெனட்டிக் ப்ராப்ளம் ஐடென்டிஃபை பண்ணியிருக்கோம். அந்த ஜெனட்டிக் ஃபேக்டர் இல்லாமல் அடுத்து ஐவிஎஃப் மூலமாக பிஜிடி பிஜிஎஸ் மூலமாக ஹெல்த்தியான எம்ப்ரியோ கொடுத்து அவங்க நல்ல ஐவிஎஃப்பில் ஹாப்பியாக பேபி ஹெல்த்தியாக டெலிவரி ஆனதை பார்த்துருக்கோம். ஸோ அதனால் மெடிக்கலில் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. நம்ம ஹெல்த்தியான ஃப்யூச்சர் ஜென்ரேஷனை உருவாக்குறதுக்குரிய எல்லா சப்போர்ட்டுமே கொடுக்க முடியும். ஸோ ஹை ரிஸ்க் ப்ரெக்னென்சி இருக்கிற இவங்க எல்லாருமே அந்த ஹை ரிஸ்க்குன்னு சொல்லுவோம். ஸோ அதை சரியாக அவங்கள கவனிச்சுட்டு மருந்தெல்லாம் கொடுத்தோன்னா கண்டிப்பாக இதை காப்பாற்ற முடியும். அடுத்து ஜென்ரலாக என்ன அட்வைஸ்னா, டயட் கரெக்டாக சாப்பிடணும், அளவாக சாப்பிடணும், சரியான சமயத்தில் சாப்பிடணும். உடல் பருமன் இருக்கிறவங்க கண்டிப்பாக எக்ஸசைஸ் பண்ணணும். ஏன்னா உடல் பருமன்னாலே நிறைய பேருக்கு அபார்ஷன் ஆகதை பார்க்குறோம். அதனால் ஹை பிளட் ப்ரெஷரோ டயபெட்டிஸோ இருந்ததுன்னா, சர்க்கரை வியாதி இருந்தாலும் பேபிக்கு ஏதாவது ப்ராப்ளம் அபார்ஷன் ஆகலாம்.
அடுத்து பார்த்திங்கன்னா எக்ஸசைஸ், ஓரளவுக்காவது எக்ஸசைஸ் பண்ணி தான் ஆகணும். அந்த மாதிரி இருந்தால் உங்களுக்கு வந்து கண்டிப்பாக அது ஹெல்ப் பண்ணும். ஸ்மோக்கிங், ஆல்கஹால், ஏதாவது ட்ரிங்க்ஸ் இருக்கிறது இல்லைன்னா வந்து ஸ்மோக் பண்ணுறது இந்த மாதிரி இருந்ததுன்னா அதெல்லாம் கண்டிப்பாக குறைக்கணும். உங்கள் வீட்டில் யாராவது ஒருத்தர் உங்களை சுற்றி ஸ்மோக் பண்ணிகிட்ருக்காங்க, இல்லை ஆஃபீஸில் பண்ணால் கூட நீங்கள் கண்டிப்பாக அவங்கள போய் தடுக்கணும், இல்லை நீங்கள் அந்த இடத்துலேருந்து அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. அண்டு சில பேருக்கு வந்து இந்த சப்போர்ட்காகவே வந்து சைக்கலாஜிக்கல் கவுன்சிலிங் வந்து தேவைப்படும். அதை நீங்கள் எடுத்துக்கலாம். அண்ட் ப்ரீநேட்டல் வைட்டமின்ஸ் அப்படி ப்ரெக்னென்சி அடுத்து பிளான் பண்ணுறதுக்கு முன்னாடியே ப்ரீநேட்டல் வைட்டமின்ஸ்னு சொல்கிறது ஃபோலிக் ஆசிட் அப்படிங்கிற ஒரு மாத்திரை எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அதுவும் சில வைட்டமின்ஸும் கண்டிப்பாக எடுத்துக்கணும். 3 months முன்னாடியே எடுத்துகிட்டு பிளான் பண்ணி டாக்டரை கன்சல்ட் பண்ணிவிட்டு ப்ரெக்னென்ட் ஆகிக்கோங்க. ப்ரெக்னென்சி ஆன உடனே கூட இயர்லி ப்ரெக்னென்சிலே கொஞ்சம் ப்ளீடிங், ஸ்பாட்டிங் இருந்தாலோ இல்லை டிலே ஆனாலும் இம்மீடியட்டாக வந்து டாக்டரை அணுகணும். டாக்டரோட சூப்பர்விஷனில் தான் ஒவ்வொரு வாரமும் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ண வேண்டியிருக்கும். 3 months க்ராஸ் பண்ண வரைக்கும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. ட்ராவலிங் பண்ணுறதும் ரெஸ்ட்ரிக்டட் ட்ராவலிங் இன்னும் கேர்ஃபுல் வே வந்து நீங்கள் பண்ணிங்கன்னா ஒன்றும் ப்ராப்ளம் இருக்காது. ஸோ இந்த அட்வைஸ் எல்லாம் நீங்கள் வந்து கேட்டுட்டு சரியாக ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கும் ஒரு ஹெல்த்தி பேபி வந்து வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. தேங்க்யூ.